முதல்ல இந்த பக்கம் இந்த தரப்புல அம்மா அப்பாக்கள்லாம் இருக்கீங்க, இந்த பக்கம் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்கீங்க. ஓகே, நீங்க என்னென்னலாம் சொல்லி பார்த்தோம் இவங்க வரமா இருக்கிறாங்க? இவங்களுடைய பிடிவாதம், உங்கள் அம்மாவின் எந்த பிடிவாதம் பிடிக்கவில்லை? என் வீட்டுக்கார் வாழ்ந்த இடத்துலயே நான் வாழ்றேன் அப்படின்றாங்க. ஆ, ஸோ அதனால கோவம் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க தான் முக்கியம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட சேர்ந்து வாழ மாட்றாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கோவம் கோவம் வருது அதனால. வேற அவர்கள் சொல்லும் காரணத்தில் எந்த பிடிவாதம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, கோவம் வருது? சின்ன வயசில் நாங்கள் செஞ்ச சின்ன சின்ன பிழைகளை சொல்லி காட்டி அங்கே வரும் மறுக்கிறது. தெரியாத வயசில் உன்னை வந்தீங்கன்னா நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் சின்ன வயசில். அதை நான் சின்ன வயசில் சொன்னதை திருப்பி இப்போ சொல்லி உன் வீட்டில் வந்து எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ் ரூட்டு புரியல, வரதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னா பஸ் ரூட்டு தெரியல மெயினாக, அது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. சரி வாமா நான் வந்து கூட்டிட்டு வரேன், திரும்ப கூப்பிட்டு வந்து பஸ் ஏற்றிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னை தொட்டு உனக்கு வேலையை பாரு நிட்டுவானே, நீ போய் உன் வேலையை பாருப்பா, உன் ஜோதியை பாரு, நான் பாட்டு இருக்கிறேன், நான் இங்கே இருந்தால் அப்படி பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க. நான் கூட்டிட்டு வரேன், நான் பண்ணுறேன் டெடிக்கேட்டாக சொன்னா கூட வேண்டாப்பா உனக்கு வேலை கட்டிடும்பா, நீ எதுக்குப்பா வேலை விட்டு வர போற, நீ பாருப்பா வரமாட்டேங்கிறதா ஐடியா. அதை வந்து இப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பேச்சை விட மாட்டாங்க. ஓகே, ஊருக்குமான்னு சண்டை போட்டு அவங்கள ஊருக்கு வர வச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு 2 நாள் இருப்பாங்க, 4 நாள் இருப்பாங்க. ஒரு 5 நாள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு. இப்போ தானே வந்த உங்கள் அண்ணன், என்னோட அண்ணெல்லாம் அங்கே ஊரில் இருக்காங்க, அவங்ககிட்ட எவ்வளோ நாளாக இருக்கு, நீ ஏன் இங்கே வந்து தங்க மாட்டேன், ஏன் இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்பேன். ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இல்லை கல்யாணம் வருது, என்னோட அத்தை பொண்ணு கல்யாணம் வருது, என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் வருதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. சரி அனுப்பிச்சி வச்சிடும். அதே மாதிரி நிறைய காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு சின்ன வயசில் நான் 10 மாதம் குழந்தையா இருக்கும்போது என்னோட அப்பா இறந்துட்டார். அதனால் எங்கள் அம்மா மேலே பாசம் அதிகம், என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கிற என்னோடய குழந்தைங்களுக்கு அந்த கதைகள், அந்த பழக்க வழக்கங்கள், ஏன் ஒரு கடைக்கு போனோம், ஏதாவது மளிகை சாமான் வாங்கிட்டு வரணும்னா கூட என்னோட ஒய்ஃபை நான் போய் வாங்க முடியல, ஏன்னா குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்காக குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக எங்கள் அம்மா நான் இருக்க சொல்லல. எனக்கு இருந்தால் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். வேற என்ன ரீசன், என்ன காரணம் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது? அந்த இரைச்சல் நிறைந்த வாழ்க்கையை வாழறதுக்கு என்னால் முடியல. இப்படியெல்லாம் யாருமே பேசவே முடியாது. இரைச்சல் நிறைந்த வாழ்க்கை இப்போ என்னால் முடியாது. குடும்பத்தில் யாராவது பேசுவாங்களா? நார்மலாக பேசுங்க பிரதர். சார் எங்கள் வீட்டில் ஆடு மாடு இருக்குது சார். அந்த ஆடு மாடு வளர்க்குறது அது வந்து அவங்க ஒரு திருப்தியாக நினைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஆதாயமும் கிடைக்குது. அந்த தொழிலை விட்டு என்னால் நகரத்துக்கு வர முடியாது, உங்க கூட வந்து என்னால் இருக்க முடியாது. ஆடு மாடுகளை வளர்க்கும் போது அதில் எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் இருக்குது, அதில் எனக்கு ஆதாயமும் கிடைக்குது. உன்னுடைய உழைப்பில் நான் வாழணுன்ற அவசியம் இல்லை, நான் சுய வாழ்க்கையாவே வாழுறேன், எனக்கு இதில் வந்து பொருளாதாரமும் கிடைக்குது. நார்மலாகவே பேசுங்க. இந்த சுய வாழ்க்கை அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப என் அம்மா அப்பா பற்றி பேசல, கேஷுவலாக பேசினா தான் இமோஷனலாக இருக்கும். ஓகே, நான் என்னுடைய ஆடு மாடு கண்ணுக்குட்டியை விட்டுட்டு வர முடியாது, அது எரிச்சலாக இருக்கு. ஆமாம் சார், நான் அவங்களுடைய நலனில் நான் அதிக அக்கறை காட்ட நினைக்கிறேன். அவங்க என் கூட இருக்கிறத வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். அதை விட்டுட்டு நான் அவங்க அதோட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குது சார். சார் வரலாம், ஒரு செல்போனை வச்சு நோண்டின்னு இருப்பானுங்க. நம்மள சாப்பிட்டீங்களாமான்னு ஒரு வார்த்தை கேட்பானுங்களா? கேட்க மாட்டானுங்க. எவ்வளவு ஒரு தெளவு பண்ணுவானுங்க, அதான் அவனுக்கு முக்கியம். தலைக்காரி கீழே போன்னு இருக்கும், நம்மள போய் கேட்பானுங்களா? எதுக்கு அப்படி? நான் மாட்டில் நிம்மதியாக கிராமத்துலேயே இருந்துன்னு போகலாம். இவனு நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டாக்கா, ஏம்மா நீ அங்கே போய் இருந்துக்குமா அப்படின்வான். இவன் பீச்சுக்கு பொண்டாட்டிட்டுமா என்ன இட்டு போவானா? அம்மா எந்த காலத்தில் பீச்சு பார்த்துருப்பானா? அவன் ஏசி போட்டுன்னு தூங்குவான், அந்த ஏசியில் என்ன தூங்க விடுவானா? நான் இவனை நம்பி நான் எதுக்கு கிராமத்தை விட்டுட்டு நான் வரணும்? இல்லை, நீங்கள் என்னென்னமோ பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? இல்லை அதெல்லாம் அவன் செய்கிறேன்னு அம்மா விட்டுன்னு வந்துன்னு சொல்லுங்க. இதுதான் இது வந்து என்னன்னா, அதுதான் நான் உங்களை கேட்டேன், நீங்கள் உண்மையாகவே சொல்லுங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு. உடனே ஆடு மாடு கண்ணுக்குட்டி, இது வந்து ஒரு கிராமத்து போலித்தனத்தை காட்டுவது. அவங்க ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறாங்க, நான் அவங்க கூட வந்திருந்தா நீ என்னை பார்த்துப்பியா, அவ்வளோ. சார் நான் பல முறை சொல்லிட்டேன் சார், அவங்க வந்து ஆடு மாடோட தான் அவங்க இதுவரையிலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் பல முறை சொல்லி, இது எல்லாமே நீங்களாவே சிருஷ்டிக்கிறீங்க. மேட்ரு என்னன்னா, அவங்க ஏசியில் வாழ தயாருங்க, நீங்க தான் அவங்கள ஆடு மாடு மேய்க்கிறதோட ஐக்கியப்படுத்தி ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இல்லை, அவங்களுக்காக நான் தனியாக ஒரு அறையை ஏற்படுத்தி அதில் அவங்கள வாக்கி சொல்லுவேன். நீங்க பேசுறது கொஞ்சம் செயற்கையா இருக்கு பிரதர். அவங்களுக்காக ஒரு அறையை ஏற்படுத்தி மின் விளக்குகளை ஆன் செய்து பாஸ், அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப யதார்த்தமா பேசுங்க. நீங்க அம்மாட்ட பேசல, அம்மாட்ட பேசாம நார்மலா பேசுங்க. அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பக்கம் நான் பேசுற கவனிச்ச வரைக்கும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகியல் சார்ந்த விஷயங்கள் சினிமாவில் காட்டுறாங்கல்ல, அதெல்லாத்தையும் அவங்க மேல நீங்களே போஸ்ட் பண்றீங்க.